சந்தேகம் இல்லை. இந்த மணமக்கள் சீவக சிந்தாமணியிலே சொல்லியிருப்பதைப் போல உருவமும் நிழலும் எப்படி இணைபிரியாமல் இருக்கின்றனவோ அதை போல இந்த மணமக்கள் தங்கள் வாழ்நாள் புறாவும் இணைபிரியாமல் வாழ்வார்கள். அதற்கு இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரின் வாழ்த்தும் அவர்களுக்கு துணை புரியும், வழி நடத்தும். இந்த மணமகனை பொறுத்த வரையிலே அவர் முற்போக்கு சிந்தனை படைத்தவர். வள்ளுவ பெருந்தகை சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப இவர்கள் வாழ்வை சிறப்பாக அமைத்துக் கொள்வார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. மணவிழாவின் நிறைவு நிகழ்ச்சியாக மணமக்களின் பெற்றோர் முன்னிலையில் இந்த மணமகனை பெற்ற தாயாரும் மணமகளை பெற்ற தாயாரும் மங்கள நாணை எடுத்து கொடுக்க அதை மணமகன் மணமகள் கழுத்தில் அணிவிப்பார். உட்கார். நம்ம வாழ்க்கையில் இது மறக்க முடியாத நிமிஷம். அதான் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டேன். என்ன பிடிச்சிருக்கா கயல்? என்ன பிடிச்சிருக்கா? ஏதாவது பேசு கயல். இப்ப கேக்குறீங்களா பிடிச்சிருக்கான்னு? கல்யாணத்துக்கு முன்னாடி யாராவது ஒரு வார்த்தை கேட்டீங்களா பிடிச்சிருக்கா இல்லையான்னு? அப்போ உனக்கு என்ன பிடிக்கலையா? இல்ல. ஏன்? ஏன்னா நீங்க ஒழுக்கம் இல்லாதவர், பொம்பளை பொறுக்கி. யார் சொன்னது அப்படின்னு? யார் சொல்லணும்? நான் தான் பார்த்தனே சென்னைக்கு வந்தப்போ ஒரு பொம்பளை கிட்ட பம்பு பண்ணி அடி வாங்கினது. அத நீ எங்க இருந்து பார்த்த? எங்க இருந்து பார்த்தா என்ன? அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா இல்லையா? நடந்தது கயல். ஆனா உண்மையிலேயே நடந்தது. வேண்டாம், அதுக்கும் வேற ஏதாவது விளக்கம் வச்சிருப்பீங்க நீங்க. எனக்கு தெரியாதா? பத்திரிகையாளர் தானே. இத பாருங்க, எனக்கு தெரிஞ்சு வேற எங்க கேள்விப்பட்டது கூட இல்ல. எப்படி முதல் இரவுல படம் பிடிக்கிறது. இத வச்சுக்கிட்டு இன்னும் என்னென்ன படம் எடுக்க போறீங்களோ எல்லாம் என் தலை எழுத்து. அனுபவிச்சுதானே ஆகணும். நான் நினைச்சேன் முதல்ல உன்னை பார்த்த போதே உன் முகத்துல தெளிவில்லை. எல்லாரும் வெக்கம் அது இதுன்னு சொல்லி என் வாய அடைச்சிட்டாங்க. ஆமா, படிச்ச பொண்ணா இருக்க, உனக்கு விருப்பம் இல்லைங்கிறது யார் மூலமா அதை தெரிவிச்சிருக்கலாம்ல? சொன்னா யார் என் பேச்ச கேக்குறாங்க? சரி, இப்ப என்னதான் பண்ணலாங்கிற முடிவுல இருக்க? நான் இன்னும் 2 மாசம் தான் உங்க கூட இருப்பேன். அப்புறம் உங்களை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு திரும்ப எங்க வீட்டுக்கே வந்துருவேன். சந்தோஷம். 2 மாசமாவது என் கூட இருப்பல்ல? அப்ப தெரிஞ்சிடும் நான் நல்லவனா கெட்டவனா. அதுக்குள்ள நீ உன் நிம்மதியை கெடுத்துக்கிட்ட மாதிரி அடுத்தவங்க நிம்மதியும் கெடுத்துறாது. நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்க சந்தோஷம் கொஞ்ச நாளாவது நீடிக்கட்டும். இப்ப படுத்து தூங்கு. நான் உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். இப்ப நிம்மதியா படுத்துங்க. ஏதாவது வேணுமா? சாப்பிட ஏதாவது செய்யணுமா? எனக்கு எதுவும் வேண்டாம், நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா செஞ்சு சாப்பிடுங்க, இங்க எல்லாம் இருக்கு. சமைக்க தெரியும்ல? தெரிஞ்சா சந்தோஷம். தமிழ் வாங்க பாட்டி. வேலை கிளம்பிட்டியா? ஆமா பாட்டி. ஏண்டா பாவம்,
இந்த பொண்ணை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போயிட்டு வரக்கூடாதா? ஏண்டா இன்னைக்கு வேலையா? இல்ல பாட்டிமா, அலுவலகத்துக்கு போய் 10 நாள் ஆச்சு. நிறைய வேலை இருக்கு. வீட்டுல தனியா இருக்காங்க, கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஏதாவது வேணா வாங்கி கொடுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா ராஜா. வரேன் பாட்டி. ஏண்டா கொண்டாட்டிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகக்கூடாதா? வரேன். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். ஏதாவது தேவைன்னா கீழ் வீட்டுல இருப்பேன், கூப்பிடு வரேன். சரி. வரட்டுமா? என்ன தமிழரசா, கல்யாணம் முடிஞ்சதும் தேனிலவுக்கு போகாம நேரா அலுவலகத்துக்கு வந்துட்ட? தேனிலவுக்கு தானே, செலவை நீங்க பாத்துங்க, நான் போயிட்டு வரேன். சரியான ஆளியா. என் தேனிலவுக்கு தேரடி தெப்பக்குளம் சுத்திட்டு வந்தேன். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் உட்கார். கயல்விழி. அப்பா என்னம்மா? நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கேம்மா. அம்மா வரலையா? இல்லம்மா, இங்க வேற ஒரு வேலையா வந்தேன், அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன்ப்பா, உட்காருங்க. எப்படி இருக்க? இருக்கேன்ப்பா, வாங்கப்பா சாப்பிடலாம். இல்லம்மா, சுந்தரத்தை கூட கூட்டிட்டு வந்தேன். 2 பேரும் கடையில சாப்பிட்டோம். அவரை அனுப்பி வச்சுட்டு தான் வரேன். ஏன்பா அவரையும் இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? நீ எந்த நிலையில இருக்கேன்னு தெரியாம எப்படியம்மா கூட்டிட்டு வர சொல்ற? இன்னும் அப்படியே தான் இருக்கியா? நீ என்ன தப்பு பண்றேன்னு புரியாம பண்ணிட்டு இருக்க. புரியுற நேரத்துல எல்லாம் கைவிட்டு போயிடக்கூடாது. எச்சரிக்கையா நடந்துக்க. இந்தாமா. என்னப்பா இது? மாப்பிள்ளையுடைய பெருந்தன்மைக்கு அடையாளம். உங்க கல்யாணத்துக்கு சீதனமா எதுவுமே வேணாம், அந்த பணத்தை ஒரு கணக்கு ஆரம்பிச்சு உன் பேர்ல போடுங்க, அதுவே போதும்னு சொன்னாரு. அந்த பணம் தாமா இந்த 1.5 லட்சம் ரூபாய் உன் பேர்ல போட்டிருக்க. இதுக்கு மேல மாப்பிள்ளை பத்தி என்ன சொல்ல? தண்ணி இருக்காமா? குளிச்சிட்டு கொஞ்ச நேரம் படுக்கிறேன். மாப்பிள்ளை வந்து எழுப்பி விடு. அவரை பார்த்துட்டு உடனே ஊருக்கு கிளம்பணும். இந்த நம்ம தமிழுக்கு கல்யாணம் ஆகி வந்து 4 நாள் ஆகுது. என்னவோ ஆளே சரியில்லை. ஒருவேளை அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒத்து போலே என்னவோ தெரியல. எங்க அந்த பையன் கூட யாராவது ஒத்து போகாம இருப்பாங்களா? ஆமா, எதை வச்சு அப்படி சொல்றீங்க? இல்ல, நம்ம பத்திரிகை விஷயமா பெங்களூருக்கு போயிட்டு வாடான்னு சொன்னேன். கூடவே பொண்டாட்டியும் கூப்பிட்டு போய் 2 நாள் சந்தோஷமா இருந்துட்டு வான்னு சொன்னேன். அவளுக்கு பயணம்னா பிடிக்காதுன்னு சொல்றான். அப்படியெல்லாம் கூடவா இருக்கும்? அந்த பொண்ணுக்கு ஏதாவது மாசாவஸ்தையா கூட இருக்கலாம் இல்லையா? நான் இளங்கோகிட்டையும் விசாரிச்சேன். நான் நினைச்சதுதான் அவனும் சொல்றான். இவன் வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டு இருக்கிறான், அவன் கூட்டிட்டு போலையான். நாளை காலையில பெங்களூருக்கு தமிழ் போறான். நீ அவன் வீட்டுக்கு போய் அந்த பொண்ணுகிட்ட பேச்சு கொடு. அவன் மனசுல என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க. வீட்டுலதான் விட்டுட்டு போறான் அந்த பொண்ணு? அப்படித்தான் நினைக்கிறேன். நீ எதுக்கு அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு நிலவரத்தை தொலைபேசி மூலமா எனக்கு சொல்லு. சரிங்க, போறேன். நான் தனியா தான் இருக்கணுமா வீட்டுல? கீழ் வீட்டு பாட்டி வந்து இருக்க சொல்லியிருக்கேன். இல்லைன்னா மாமா வீட்டுக்கு போய். எத்தனை நாள் ஆகும் திரும்ப? நாளைக்கு ராத்திரி திரும்பிடுவேன். ஊருக்கு போனோம்னா அப்பாவுக்கு தகவல் சொல்லி. இல்ல வேண்டாம், நான் இங்கே இருக்கேன். வாங்க அன்பு. ஆச்சரியமா இருக்கு, வீடு எப்படி கண்டுபிடிச்சீங்க? அப்பா விலாசம் கொடுத்தாரு, விசாரிச்சு வந்துட்டேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இவர் அன்பு செழியன். ஊர்ல இவரோட பள்ளியில தான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். வாங்க. வணக்கங்க. வெளியூர் எங்கே புறப்பட்டீங்க போல இருக்கு? ஆமா, பத்திரிக்கை வேலையா பெங்களூர் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. பயணிச்சுட்டு வர பதிவு பண்ணிட்டேன். பரவாயில்ல, நீங்க புறப்படுங்க, நான் இன்னொரு நாளைக்கு வரேன். இல்ல, இவங்க வீட்டுல இருப்பாங்க. நீங்க இருந்து சாப்பிட்டு பேசிட்டு மெதுவா புறப்படுங்க.